ஆகாஷ் கிட்ட வந்து ராகவ் வந்து கேட்குறாரு, "எப்புட்றா இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னே தெரியல. ஒயர் அப்படியே பிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெளிய வந்து அந்த டேங்க் வந்து கசிஞ்சிருந்தது. எனக்கே ஒண்ணும் புரியல. எப்படி இப்படி இருக்க முடியும்? பிரேக் சுத்தமா பிடிக்கல." அப்படின்னோனே, "யாரோ வந்து வேணும்னு வந்து பண்ண மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடையிறார் ராகவ். இங்க வந்து என்ன பண்றாரு, யோசிச்சுட்டு இருக்காரு ராகவ். இதெல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கும்? ஆகாஷ்க்கு யார் எதிரி இருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம அஞ்சலி வந்து ஹால்ல உட்காந்துருக்காங்க. "என்னம்மா டேப்லெட் சாப்பிடலையா நீ?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல பாட்டி" அப்படி சொல்லி சொன்னோனே, "என்ன நீ இன்னும் டேப்லெட் சாப்பிடாம இருக்க? அதெல்லாம் நேரத்துக்கு சாப்பிடணும்." அப்படி சொல்லி சொல்றாங்க. நானும் போய் நான் எடுத்துட்டு வரேன்னு போறாங்க. அப்ப என்ன பண்றாரு, இந்த டேப்லெட் வந்து இப்ப இது இருக்கா, இப்ப விடவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தவறான வந்து டேப்லெட்ட வந்து மாத்தி வச்சுடுறாரு முரளி. உடனே அந்த டேப்லெட்ட அனுவும் எடுத்துட்டு வராங்க. உடனே வந்து என்ன பண்றாங்க, நம்ம அபி வந்து, "இவ்வளோ நேரத்துக்கு டேப்லெட் சாப்பிடாம இருக்கீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ட வாங்கி, "அனு நான் குடுக்குறேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அபியே வந்து அவங்க கையால குடுக்குறாங்க. உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்க முரளி, "ஓ! அபி கையாலேயே நீ வந்து ஒரு வழி ஆக போறியா?" அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா பார்த்துட்டே இருக்காரு. டேப்லெட்ட வந்து முதல்ல சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு, உடனே வாயில போட போறாங்க. அப்ப கரெக்ட்டா அங்க ராகவ் வராரு, தட்டி விட்டுறாரு. "அக்காக்கு நீ யார் டேப்லெட் குடுக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சி அடையறாங்க எல்லாருமே. உடனே அபி அப்படியே பார்க்குறாங்க. என் அக்காக்கு டேப்லெட் குடுக்க எனக்கு தெரியும். உன் வேலைய பார்த்துட்டு நீ போயிட்டே இரு." ச்சே! இப்படி நடந்துருச்சே! அந்த டேப்லெட்ட சாப்பிட்டுருந்தாலும் நல்லா இருந்திருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. ச்சே! எப்படியும் வந்து இவன் தடுத்துட்டானே நம்ம பண்ண பிளான அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து அபி வந்து, "நான் என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பண்றீங்க? டேப்லெட் குடுத்தது கூட தப்பா? ஆமா, உன் கையில பச்சை தண்ணி குடுத்தா கூட அது விஷம் தான்." அப்படின்றாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. "என்னடா நீ இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி வந்து பேசுறாங்க. உடனே அனு வந்து, "என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்றாங்க. உடனே வந்து அபி என்ன பண்றாங்க, மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுட்டே வந்து பெட்ரூமுக்கு ஓடி போயிடுறாங்க. "நான் எது செஞ்சாலும் இவருக்கு குத்தமா இருக்கு. டேப்லெட் கூட நான் குடுக்கக்கூடாதா? அப்படி நான் ஒரு பாவி ஆயிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. "நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ராகவ். இப்படி பண்ணுவேன் நான் நெனச்சு கூட பார்க்கல. அபிய ஏன் இப்படி வந்து நோகடிக்கிற? அவ மனச ஏன் இப்படி காயப்படுத்துற? உனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன வேணாலும் செய்வியா? ஒருத்தர் காயப்படுத்துற உரிமை உனக்கு யார் குடுத்தது?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி செம்மையா திட்டுறாங்க. "இங்க பார், நான் ஒழுங்கா சாப்பிடணும், டேப்லெட்லாம் போடணும்னு நீ நெனச்சேன்னா, போயிட்டு முதல்ல அபிகிட்ட சாரி கேளு. அபிகிட்ட நீ சாரி கேட்கல, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கோவப்படுறாங்க. "அக்கா நீ கோவப்படாத அக்கா. நான் கோவப்படக்கூடாதுன்னா முதல்ல போடா" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து வேற வழி இல்லாம அபிகிட்ட போய் சாரி கேட்குறாரு. "நான் என்னங்க பண்ணேன் உங்களுக்கு? ஏங்க என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் டேப்லெட் குடுத்தது ஒரு தப்பா? அது கூட நான் குடுக்கக்கூடாதா?" அப்படின்னோனே, "நீ எதனால அந்த டேப்லெட் குடுத்தேன்னு எனக்கு தெரியாதா? நீயும் அந்த முரளியும் சேர்ந்து ஏதா பிளான் போட்டிருப்பீங்க. ஏதா கண்டிப்பா பிளான் வச்சிருப்பீங்க. அதனால தான் டேப்லெட் குடுத்துருக்க. எனக்கு என்னமோ அந்த முரளியும் சேர்ந்து நீயும் பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு தோணுது. ஏன்னா முரளி கரெக்ட்டா வந்து உனக்கு தாலி கட்டும்போது வந்து மயங்கி விழறான். அப்போ முரளியும் நீயும் சேர்ந்து ஏதோ பண்ணுவீங்க. எனக்கு நல்லா தெரியும். அவன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. நான் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. "நான் கேட்டுட்டே இருக்கேன். நீங்க அமைதியா இருக்கீங்க. இங்க பார், என் அக்கா உன்ன சாரி கேட்க சொன்னாங்க. நான் கேட்டேன். அவ்வளோதான். நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க அபி வந்து, "ச்சே! இந்த ஆள ஒரு மனுஷனா? இந்த ஜெயிலர் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்க வேண்டியதா இருக்குன்னு" சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்க அபி மனசு கஷ்டப்படுறத பார்த்துட்டு அஞ்சலி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்து வந்து அஞ்சலி வந்து என்ன பண்றாங்க, ராகவ் கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு ராகவ், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அவ பாவம், அவன் அபி அழுதுட்டே இருக்கா தெரியுமா? எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு. அபிய சமாதானப்படுத்த எங்கேயாவது வெளிய கூட்டிட்டு போ." அப்படின்னோனே, "என்னால வெளியலாம் கூட்டிட்டு போ முடியாதுக்கா. இப்ப கூட்டின்னு போக முடியும் இல்லையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பாட்டியும் வந்து திட்டுறாங்க ராகவ. வேற வழி இல்லாம ராகவ் வந்து அபி கிட்ட, "வா வெளிய போலாம்" அப்படின்றாரு. "நான் வரமாட்டேன்" அப்படின்றாங்க. "இங்க பாரு, நீ வரலன்னா அப்புறம் அவ்வளோதான். ஏங்க என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க? அங்க போய் திட்டுறதுக்கா? நான் வர முடியாது" அப்படின்றாங்க. "இங்க பார், என் அக்கா நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா சரி, நான் தான் சாரி கேட்டேன்ல. அப்புறம் எதுக்கு தொல்லை பண்ற? வா போலாம்" அப்படி சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுக்கிறாரு. வேற வழி இல்லாம அபியும் கூட போறாங்க. கூட போன இடத்துல வந்து 2 பேரும் பஜ்ஜி சாப்பிடுறாங்க. அப்ப அபி வந்து சொல்றாங்க, "ஏன் இப்படிலாம் என்ன பாடாப்படுத்தி எடுக்க? உங்களுக்கு என்னதான் பாவம் பண்ணேன்? என்ன அடிமை மாதிரி ஏன்யா நடத்துற? ஏன்யா என்னை இப்படி வச்சிருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சுதந்திரமா சந்தோஷமா இருந்தேனே, அந்த சுதந்திரம் எனக்கு இல்லாம போச்சே" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்த ராகவ் வந்து, "அப்போ கிருஷ்ணாவ பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை நீ சொன்னியா? இப்ப மட்டும் அழுவுற நல்ல பொண்ணு மாதிரி. உன்னெல்லாம் நம்பவே முடியாது. என் அக்காக்கு நீ என்ன வேணாலும் செய்வ. அதனால தான் அந்த மாத்திரையும் நான் வந்து உன் கையிலேருந்து பிடுங்கினேன்" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே ஆளுங்களுக்கெல்லாம் இந்த தண்டனை ரொம்ப கம்மி. இன்னும் உனக்கு நிறைய தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சு பார்க்குறாரு. ராகவ பார்த்துட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த ஆள் திருந்தவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.